வேமுலவாரி பள்ளின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல லக்ஷ்மையான்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. விவசாய நிலங்கள், 2 வீடுங்க, கொஞ்சம் தங்கம் அப்படின்னு நல்ல வசதியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவரு. எல்லாம் நல்லாவே தான் இருந்துச்சு. ஆனா அவருக்கு பணத்து மேல இருந்த ஆசை மட்டும் குறையவே இல்ல. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாகம் அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் லக்ஷ்மையா தன்னோட மனைவி சாந்தம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அடியே சாந்தம்மா, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன விசேஷம்? என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு என்னவோ ரொம்ப அன்பா புதுசா பேசுறீங்க. அது என்னடி, நான் உன் புருஷன் தானே, உன் சுக துக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேனா? சந்தோஷம், ரொம்ப சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்பா, இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? பின்ன என்னங்க, நமக்கு இருக்கிறதே போதும்னு இல்லாம வீட்டை பத்தியோ என்ன பத்தியோ கவலையே இல்லாம எப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டே இருக்கீங்க. பணம் இல்லைன்னா இந்த சமூகத்துல எவனும் மதிக்க மாட்டாண்டி. போதும் நிறுத்துங்க. இப்ப நமக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க? நம்ம நிம்மதியா நல்லா தானே இருக்கோம். சரி, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய போறது இல்ல. பசிக்குது, சோறு போடு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில போகணும். இப்படி சொல்லிட்டு அந்த பேச்ச அத்தோட முடிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் சேர்ந்து வயலுக்கு போனாங்க. அங்க போன போது லக்ஷ்மையா, உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு இருந்தேன் சாந்தம்மா. என்னதுங்க? எதை பத்தின்னு சொல்லுங்க. நம்ம பயிர் பண்ற இந்த நிலத்தை பக்கத்து ஊர்ல இருக்கிற ஹரிநாத் கிட்ட குத்தகைக்கு கொடுத்துடலான்னு எனக்கு என்னவோ தோணுது. நம்ம எந்த கஷ்டமும் படாம பணம் சம்பாதிக்கலாம்ல, அதுக்குதான். என்னங்க நீங்க மறுபடியும் என்ன பேசுறீங்க? நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சு சாப்பிட்டாதான் அது கௌரவம். அதுக்காக சொல்லலடி பைத்தியக்காரி. அந்த பணத்தை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம். விவசாயம் பண்றதுக்கு பதிலா வியாபாரம். நமக்கு 2 வழியிலயும் லாபம் வரும்ல. உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? எதுக்குங்க இவ்வளவு அவசரம்? இந்த வியாபாரம் அது இதெல்லாம் நமக்கு தேவைதானா? சொல்லுங்க. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்னதான் அடிச்சுக்கணும். நாளையிலேருந்து நீ வயலுக்கு வர தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எனக்கு என்னவோ நீங்க தப்பா ஏதோ செய்ய போறீங்கன்னு தோணுதுங்க. யாரு என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அவரை நினைச்ச மாதிரியே நிலத்தை குத்தகைக்கு விட்டுட்டு வியாபாரத்துக்கு பண முதலீடு செய்யறதுக்காக காத்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு கிரீசம்னு ஒரு வியாபாரி வந்தாரு. ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேங்க. என்கிட்ட ஒரு நல்ல வியாபார யோசனை இருக்கு. எனக்கு நீங்க கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்படியா? அது என்ன யோசனைப்பா? ஐயா, நான் ஒரு பெரிய வியாபாரிங்க. குறைஞ்ச விலையில விளைச்சல் எல்லாத்தையும் வாங்கி அதை அதிகமான விலைக்கு மார்க்கெட்ல வித்துருவேன். முதலாளிக்கு லட்சக்கணக்கான லாபம் கொடுப்பேன். இது ஏதோ பெரிய லாபம் தர்ற விஷயம்தான். ஆமாங்க ஐயா, நீங்க இப்ப என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டீங்கன்னா 3 மாசத்துல 8 லட்சம் ரூபாயா திருப்பி தருவேன். அம்மாடி, 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? அதெல்லாம் எங்களால முடியாதுப்பா. வேற யாரையாவது போய் நீ பாத்துக்கோ. அது என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? கடன் வாங்கியாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமே நீங்க. அதெல்லாம் நம்மளால முடியாது தம்பி, நீ கிளம்பு. இப்படி சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டாரு அந்த ஊர்ல இருந்த ஒரு நபர். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி கடைசியில லக்ஷ்மையாவோட காதுக்கும் எட்டுது. உடனடியா லக்ஷ்மையா அவனை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. என்ன தம்பி, ஊர்ல பெரிய வியாபாரின்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்கிறது நீங்க தானா? ஆமாங்க ஐயா, அது நான் தான். ஆனா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? யாருமே முதலீடு பண்றதுக்கு முன் வரல. அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாதுப்பா. சரி விடு, நீ என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லு. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நானும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். கிரீசம் லக்ஷ்மையாவோட ஆசைய பார்த்துட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையை கொடுக்கணும்னு நினைக்கிறான். நீங்க மட்டும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணீங்கன்னா ஒரே ஒரு மாசத்துல நான் அதை 15 லட்சம் ரூபாயா உங்களுக்கு திருப்பி தருவேன். எம்மாடி, ஒரே மாசத்துல பணம் 3 மடங்கா திருப்பி கிடைக்குமா? ஆமாங்க ஐயா, வியாபாரம்னா பின்ன சும்மாவா என்ன? இதுல வர்ற பணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் நிலங்கள் கூட நீங்க வாங்கலாமே. அப்பாடி, கேக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு. எனக்கு 1 வாரம் மட்டும் நீ டைம் கொடு, பணத்தை நான் தயார் பண்ணிடுறேன். அப்படி சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறாரு. தன்னோட மனைவி கூட சண்டை போட்டு பிடிவாதம் பிடிச்சு அந்த பணத்தை திரட்டி கொடுத்தாரு. 3 வாரங்கள் ஆயிடுச்சு. லக்ஷ்மையா கிரீசத்தோட வருகைக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. என்னங்க, அந்த ஆளு உங்க பணத்தோட திரும்பி வந்தானா இல்லையா? இர்ரி, அவன் சொன்ன காலம் இன்னும் முடியவே இல்லையே. அதுக்குள்ள அவன் எப்படி வருவான்? எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமாவே தான் இருக்கு. நிஜமாவே நம்ம பணத்தை திருப்பி தந்துருவானா? நீயும் உன்னோட பைத்தியக்கார பயமும் பாத்துக்கிட்டே இரு. பணம் ரெட்டிப்பாயி நம்ம கிட்ட வரத்தான் போகுது. என்னவோங்க, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கிரீசம் அங்க வந்துட்டான். ஐயா, வீட்ல இருக்கீங்களா ஐயா? கிரீசம், வா வா.
உன்னை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வர வாரம் நான் ஊருக்கு கிளம்பி போலான் இருக்கேங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, பணம் எல்லாம் அப்ப போயிடுச்சா? என்னங்க என்னங்க சொல்றாரு இவரு? அடியே, கொஞ்ச நேரம் பேசாம இருடி. அவன் என்னதான் சொல்றான்னு கேட்க விடு. கிரீசம், நீ சொல்லுப்பா. ஐயா, நான் உங்ககிட்ட 15 லட்சம் தரதா சொன்னேன். ஆனா என்னால 10 லட்சம் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. அவ்வளவுதான். ஓ, அவ்வளவுதானா? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல தம்பி. ரெட்டிப்பா பணம் வந்துருச்சே, அதுவே போதும். ஏமா சாந்தம்மா, பணத்தை எடுத்து கொண்டு போய் உள்ளவேமா அப்படி சொன்னாரு. இந்த தடவை கிரீசம் அவருக்கு ஒரு யோசனை சொன்னான். ஐயா, உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு யோசனை கூட என்கிட்ட இருக்கு. அப்படியா? என்ன தம்பி அது? சீக்கிரம் சொல்லு. இந்த தடவை என்கிட்ட நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு 30 லட்சம் ரூபாயா திருப்பி தருவேன். ஆனா 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 என்னப்பா ஆனா? சொல்லு முழுசா. ஆனா அதுக்கு 2 மாசம் சமயம் எடுக்குங்கய்யா. அட, இவ்வளவுதானா? நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ. இப்படி சொல்லிட்டாரு. மனைவி எவ்ளோ தடுத்தும் கேட்காம அந்த 10 லட்சம் ரூபாயும் கிரீசத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா இந்த முறை ரொம்ப காலம் முடிஞ்சும் கிரீசத்துக்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. இதனால லக்ஷ்மையா இப்போ பஞ்சாயத்துக்கு போயிட்டாரு. அப்போ பஞ்சாயத்து தலைவர், லக்ஷ்மையாவா? என்னையா, நீங்க பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்னாச்சு? உங்களுக்கு அந்த மாதிரி என்ன கஷ்டம் வந்துச்சு? ஐயா, என்ன நடந்துச்சுன்னா, அப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். எவ்ளோ பெரிய காரியம் பண்ணிட்டீங்க லக்ஷ்மையா. நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம நல்லா தானே இருந்தீங்க. இப்போ இந்த வியாபாரம் அது இதுன்னு ஏன் இந்த தலைவலி இழுத்து போட்டுக்கிட்ட? நான் அப்பவே வேண்டாம் தலைப்பாட அடிச்சேன். இப்ப பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு. சாந்தம்மா, கொஞ்சம் பொறுமா பொறு. ஏதாவது ஒரு தீர்வு என்னன்னு யோசிப்போம். எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆலோசனை பண்ணி எதுக்குங்க? பணம் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு எதுவும் புரியல. நீ இருமா, நான் பக்கத்து ஊர்ல என்னோட நண்பன் கிட்டையும் விசாரிக்க சொல்றேன். நாளைக்கு மறுபடியும் இதே இடத்துல சந்திக்கலாம். இப்படி சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பி வச்சாரு. அவர் விசாரிச்சதுல தெரிய வந்தது என்னன்னா, கிரீசம் அந்த மாவட்டத்திலேயே ஒரு பெரிய மோசடிக்காரங்கிறது தான். அடுத்த நாள் அதே பஞ்சாயத்து தலைவர் இப்படி சொன்னாரு. லக்ஷ்மையா, நீ முன்ன பின்ன யோசிக்காம பணத்தை தூக்கி கொடுத்துட்ட. இது முழுக்க முழுக்க உன்னோட தப்பு தான். நான் லாபம் வரும்னு நினைச்சுதான் இவ்ளோ பணத்தை கொடுத்தேன். ஆனா அவன் இவ்ளோ பெரிய மோசடிக்காரன்னு தெரியாம போச்சு. பணப்பித்து மனுஷனோட மூளையவே மழுங்கடிச்சிரும். அதனாலதான் உனக்கு இப்படி நஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படின்னா எங்க பணம் எல்லாம் போனதுதானா? அந்த திருடன் இந்த நாட்டை விட்டே போயிட்டதாதாமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கையில எதுவுமே கிடையாது. நீங்க ரொம்ப ரொம்ப தாமதமா என்கிட்ட வந்திருக்கீங்க. அப்படின்னா என் பணம் எல்லாம்? கடவுளே, எதுக்காக இப்படி பண்ணுன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் மேல பழிய தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? அம்மா, உங்க சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க. இனிமேலாவது ஜாகிரதையா இருப்பா லக்ஷ்மையா. அப்படி சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. பணம் போயிட்டதுனால லக்ஷ்மையா அப்புறம் சாந்தம்மா இடையில சண்டைகள் அதிகமாச்சு. தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத லக்ஷ்மையா மெல்ல மெல்ல உணர்ந்தாரு. மறுபடியும் வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. சாந்தம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்லம்மா. உன் பேச்ச கேட்காம போனதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு தேவைதான். இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு வர்றதுதான் உண்மையான சொத்துன்னு. ஆமா சாந்தம்மா, எனக்கு பணப்பித்து பிடிச்சிருக்குன்னு நீ அடிக்கடி சொல்லும் போது கூட எனக்கு அது என்னன்னு புரியல. இப்ப கையில இருந்ததெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. சரிங்க, போட்டும் விடுங்க, கவலைப்படாதீங்க. இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சே, அதுவே போதும். அப்படி ஆறுதல் சொன்னா. மெல்ல மெல்ல கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சு ஒரு சாதாரண நிலைக்கு அவங்க திரும்பினாங்க. ஆனா ஏமாற்றத்தை மட்டும் அவரால மறக்கவே முடியல. ஒரு நாள் பஞ்சாயத்துல லக்ஷ்மையாவை போலவே இன்னொருத்தரும் ஏமாந்துட்டாருன்னு அவருக்கு தெரிய வருது. என்னையா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஊர்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அவன் என்னோட நண்பன் தான் ஐயா. அதனாலதான் அவனை நம்பி அவன் கையில நான் பணத்தை கொடுத்தேன். இந்த காலத்துல எல்லாம் யாரையுமே நம்ப கூடாதுப்பா. பண ஆசை நம்ம கண்களை மறைச்சிடும். உழைப்புக்கு மீறின லாபம்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்பவாவது முழிச்சுக்கோ. அப்போ பஞ்சாயத்து தலைவர் இப்படி சொன்னாரு. லக்ஷ்மையா, நீ நிறையவே மாறிட்டப்பா. ஒரு தடவை ஏமாந்ததுக்கு அப்புறம் நல்லாவே பாடம் கத்துக்கிட்ட. ஆமாங்க ஐயா. இப்படி சொன்னாரு லக்ஷ்மையா. அன்னையில இருந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அவர் எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாரு. பணப்பித்த விட மன நிம்மதியோட கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற சின்ன லாபமே மேலானதுன்னு அவரு முழுசா உணர்ந்துட்டாரு. முன்னொரு காலத்துல ராஜமகேந்திரபுரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜா விஜயன் அவரோட பையன் விக்ரமன் கிட்ட ராஜ்ய பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு
அவரு அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நினைச்சாரு. ஆனா தன்னோட பையன் தன்ன மாதிரியே ராஜ்யத்தை நல்லா பாத்துக்குவானா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண விக்ரம நகரத்துக்குள்ள போய் பார்த்து நீதி, நேர்மை, கடமை, கருணை, நியாயம், சட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வர சொல்லி அனுப்புனாரு. விக்ரம் அந்த நாடு முழுக்க சுத்தி திரிஞ்சு பலவித பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பிரயாணத்துக்கு மத்தியில ஒரு காட்டுல ஓய்வெடுத்துட்டு இருந்தான். அவன் எந்த மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருந்தானோ அந்த மரம் அவனை கூப்பிட்டுச்சு. விக்ரமா, விக்ரமா, உன்னைத்தான். விக்ரமா, எழுந்துகொள். விக்ரமா. விக்ரமன் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் பார்த்தான். ஆனா சுத்தி யாருமே இல்ல. ஆனா குரல் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. விக்ரமா, இந்த பக்கம் பாரு. உன்னதான். உன்னை கூப்பிடுறது நான் தான் விக்ரமா. திரும்பி பாரு. மரத்துல இருந்து தான் இந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்துக்கிட்டக்க போனா விக்ரமன். ஓ, மரமா, நீதான் என்கிட்ட இப்போ பேசுனியா? ஆமா விக்ரமா, நான் தான் உன் கூட பேசிட்டு இருக்கேன். அட, இவ்ளோ பெரிய காட்டுல ஒரு மாய மரம் என் கூட பேசிக்கிட்டு இருக்கா? இது நிஜமா இல்லனா தூக்கத்துல நான் கண்டுட்டு இருக்கிற கனவா? விக்ரமா, சந்தேகம் வேண்டாம். உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நானே தான். என்ன நீ நம்பு. விக்ரம் அது கிட்ட இன்னும் போனான். ஓ மாய மரமே, நீ என்கிட்ட பேசுறதுக்கான காரணம் என்ன? உனக்கு தீராத ஆசைகள் ஏதாவது இருக்கா? இல்லனா ஏதாவது கந்தர்வன் உனக்கு சாபம் கொடுத்து இந்த மாதிரி ஆக்கிட்டானா? உனக்கு உதவி பண்றதுக்காக என்ன கூப்பிட்டியா இல்லன்னா என்ன கொலை பண்றதுக்காக கூப்பிட்டியா? உதவியா இருந்தாலும் சரி, போரா இருந்தாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். விக்ரமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த மரமா ஜனிச்சிருக்கேன். நான் உன்னை கூப்பிட்டது எனக்காக கிடையாது, உனக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காகத்தான். அப்படியா? சரி, எதுக்காக என்ன இப்ப பக்கத்துல கூப்பிட்ட? உண்மையிலேயே நீ யாரு? மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நிஜமாவே நான் இங்க மரமா தோன்றியிருக்கேன். இப்போ உனக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க கூப்பிட்டேன். நான் உனக்கு 3 வரங்கள் தரலான்னு இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு அதை வரமா கொடுக்கறேன். கேட்காம பெத்த தாயே சோறு போட மாட்டா. ஆனா நான் கேட்காமலே என்ன கூப்பிட்டு நீ வரங்கள் கொடுக்கறேன்னு சொல்றியே, உன்னை எப்படி நான் நம்புறது? ஒரு வரத்தை கேட்டு பாரு. உன்னோட கோரிக்கை நிறைவேறலன்னா நீ என்ன நம்ப வேண்டாம். அப்படின்னா நான் இந்த நகரங்களுக்கெல்லாம் விஜயம் செஞ்ச போது சில இடங்கள்ல சில பெரிய பிரச்சனைகளை பார்த்தேன். அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சா உண்மையிலேயே ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் உனக்கு 3 வரங்கள் கொடுக்கறேன். உன்னோட முதல் வரம் என்னவோ அதை கேளு. நான் நகர சஞ்சாரத்துக்கு போயிருந்த போது கொண்ட வீடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். அங்க தண்ணி இல்லாம மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்க கிடைக்காம ஊரு விட்டு ஊரு கடந்து போய் அந்த மக்கள் தண்ணி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாய நிலம் எல்லாம் பாறையால நிரம்பி இருக்கு. நீர் இல்லாம பயிர்கள் விளையாம அங்க இருக்கிற மக்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீருக்காகவும் உணவுக்காகவும் மக்கள் கதறாங்க. என்னோட ராஜ்யத்துல இப்படி ஒரு அவல நிலைய பார்க்க என்னால சகிக்கவே முடியல. அப்படிப்பட்டவங்களோட கஷ்டத்தை போக்க முடிஞ்சா நாம அவங்களுக்கு நன்மை செஞ்சவங்களா ஆவோம். இதுதான் நான் உன்கிட்ட கேக்குற முதல் வரமாகும். நிறைவேற்றுவியா? கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கறேன். ததாஸ்து அப்படின்னு அந்த மரம் சொல்லுச்சு. ததாஸ்தோன்னு சொல்லிட்ட, அப்படின்னா நான் கோர்ன வரம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தமா? அது எனக்கு எப்படி தெரியும்? நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இப்பவே நீ அந்த பகுதிக்கு போய் அந்த மக்களுக்கு ரொம்ப நாளா இருந்த அந்த தண்ணி பிரச்சனை தீந்துடுச்சா இல்லையான்னு பாத்துட்டு வா. கொண்ட வீடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இப்ப நான் எப்படி அவ்வளோ தூரம் அங்க போயிட்டு வர முடியும்? என்னால அங்க போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வரம் நிறைவேறிடுச்சுன்னு சும்மா மாய வார்த்தைகள் பேசுறியா? விக்ரமா, எனக்கு மனுஷங்க மாதிரி மாய வார்த்தைகள் பேசுற பழக்கம்லாம் கிடையாது. இதோ இத வாங்கிக்கோ. அப்படி சொல்லிட்டு ஒரு இலைய விக்ரமன் கையில கொடுத்துச்சு. இத வச்சு நான் இப்ப என்ன செய்யணும்? விக்ரமா, இந்த இலைய உன்னோட கைக்குள்ள வச்சு இறுக்கி கண்ணை மூடிக்கிட்டு அப்புறம் கண்ணை திறந்து பாரு. அப்படி கொஞ்ச நேரம் உன் கைக்குள்ள இந்த இலைய அடக்கி வச்சுட்டு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ எங்க போகணும்னு மனசுல நினைச்சியோ அந்த இடத்துக்கு உடனடியா போய் சேருவ.
விக்ரமன் அந்த இலைய உள்ளங்கையில வச்சு முஷ்டியை இறுக்கி மூடி கண்களையும் மூடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்குள்ள மறைஞ்சு கொண்ட வீட்டுல போய் நிக்கிறான். விக்ரமன் அங்க போய் பார்த்தபோது அங்க ஒரே வெள்ளக்காடா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் தண்ணி இருந்துச்சு. விக்ரமன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு போனான். அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பெரியவரை நிப்பாட்டி அவர்கிட்ட, தாத்தா, இங்க என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்திருந்தப்போ தண்ணி இல்லாம மக்கள் எல்லாரும் ரொம்ப அவஸ்தைப்படுறத பார்த்தேன். ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. நிஜமா இங்க என்னதான் நடந்துச்சு? எந்த தெய்வம் வரம் கொடுத்துச்சோ தெரியல தம்பி. திடீர்னு ஊருக்குள்ள பெருசா மழை பெய்ய ஆரம்பிச்சது. பெஞ்ச கொஞ்ச மழைக்கே எங்க ஊர்ல இருந்த குளங்கள், ஏரிகள், ஆறுகள் எல்லாமே தண்ணீரால நிறைஞ்சிடுச்சு. ஆனா ஊர் மக்கள் யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் வரல. எல்லாருக்கும் ஆச்சரியப்படுற மாதிரி எங்க வயல் எல்லாமே குளிர்ந்து நிரம்பி பூத்து குலுங்குது. எந்த தேவதையோட அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சதோ தெரியல. ஆனா எங்க ஊருக்கு இத்தனை வருஷமா இருந்த சாபம் இன்னைக்கு நீங்கிடுச்சு. தாத்தா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஊர்ல இருந்த பிரச்சனை மொத்தமா தீந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒரு தடவை ஊர் மொத்தமும் சுத்தி பார்த்தான். தண்ணில ஆனந்தமா விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களோட சிரிப்பு, முழுசா விளைஞ்சிருக்கிற வயல்கள்ல நிக்கிற விவசாயிகளோட சந்தோஷம், சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற இளைஞர்களை பார்த்ததும் அந்த ஊர் ஆனந்தமா இருக்குன்னு நினைச்சான். இந்த சந்தோஷத்திலேயே அந்த மரம் சொன்ன மாதிரி கையில இருந்த இலைய இறுக்கி மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்டக்க வந்தான். சந்தோஷத்துல அந்த மரத்துக்கிட்ட விக்ரம் இப்படி சொன்னான், அதிசய மரமே, உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொண்ட வீட்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீந்து போயிடுச்சு. பாலைவனமா காஞ்சு போயிருந்த கொண்ட வீடு இப்ப வெள்ள பிரவாகமா காட்சியளிக்குது. நான் சொன்னது உண்மைன்னு இப்பவாவது நீ என்ன நம்புறியா? நம்புறேன் மரமே, கண்டிப்பா உன்னோட வார்த்தைகளை நான் நம்புறேன். என்ன நீ நம்புனதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மானிடா. உன்னோட வரம் எதுவோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கதான் நான் இருக்கேன். இப்போ நீ என்கிட்ட உன்னோட 2வது வரத்தை கேளு. விக்ரம் இப்போ ரொம்ப யோசிச்சு, கிழக்கு திசையில சாந்தனபுரம்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யற அந்த மன்னன் ஒரு பெரிய கொடூரமானவன். அந்த ராஜ்யத்துல செல்வ செழிப்புக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்ல. வருஷத்துக்கு 3 போகம் நல்ல விளைச்சல் இருக்கு. உணவு, உடை, உறைவிடம் இந்த மாதிரி எதுக்குமே அங்க பஞ்சமே கிடையாது. ஆனா அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த ராஜா மக்கள் கிட்ட அளவுக்கு அதிகமான வரிகளை விதிக்கிறான். சிரிச்சா வரி, அழுதா வரி, கடைசியில யாராவது இறந்து போயிட்டா கூட அவங்களோட இறுதி சடங்குகள் செய்யறதுக்கு கூட அந்த ராஜாவுக்கு வரி கட்டினாதான் அனுமதி கிடைக்கும். நிம்மதியா சாக கூட முடியல. பாவம் அந்த ஊர் மக்கள். அவங்க ஊரு பேர்ல இருக்கிற சாந்தி அவங்களோட வாழ்க்கையில இல்லையேன்னு ரொம்ப அவதிப்படுறாங்க. எந்த வகையில அவங்களோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஏதாவது கஷ்டம் வந்தா ராஜா கிட்ட போய் முறையிடலாம். ஆனா ராஜா தான் கஷ்டத்துக்கு காரணம்னா அந்த மக்கள் எங்க போவாங்க, என்ன செய்வாங்க? அவங்களோட கஷ்டங்கள் தீர ஏதாவது ஒரு வரத்தை குடுமா தாயே. ததாஸ்து, உன்னுடைய 2வது வரத்தை கூட நான் நிறைவேற்றிட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன அதே விதத்துல நீ அங்க போய் சோதிச்சு பார்க்கலாம். விக்ரம் மறுபடியும் தன்னோட கைக்குள்ள அந்த இலைய மடக்கி கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு சாந்தனபுரத்துக்கு போறான். அங்க போன போது நகர மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா திருவிழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. வான வேடிக்கைகள், வண்ண தோரணங்கள்னு ஊர் மொத்தமும் சந்தோஷத்துல குதூகலமா இருந்துச்சு. இத பார்த்து விக்ரம் ஆச்சரியம் அடைஞ்சு அங்க இருந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு, அம்மா, இந்த ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? உங்களோட சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன காரணம்? இவ்ளோ நாளா எங்களை எல்லாம் இம்சை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ராஜா அகால மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரோட இறப்புனால இந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரை ஆட்சி பண்றதுக்கு மக்களை பத்தி எப்பவுமே சிந்திக்கிற ஒரு மகா உத்தமரான ராஜா அடுத்து பட்டாபிஷேகத்துக்காக தயாரா இருக்காரு. எங்களோட மன நிம்மதியெல்லாம் போட்டு நசுக்குன அந்த கொடூரனோட சாவுல இந்த ஊருக்கு நிம்மதி மறுபடியும் கிடைச்சிருச்சு. அதனாலதான் மொத்த ஊர் மக்களும் திருவிழா கொண்டாடுறோம். அதை கேட்டு விக்ரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். நகரம் மொத்தமும் சுத்தி மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு பாக்குறான். அவனுக்கு மனசு நிறைவா இருந்துச்சு. விக்ரம் தன்னோட மனசுல இந்த மாதிரி நினைச்சான், கடவுளே, இந்த மக்களுடைய சந்தோஷத்தை அந்த ராஜாவோட சாவு மூலமா நீ அவங்களுக்கு கொடுத்தியா? உனக்கு என்னுடைய நன்றிகள் கடவுளே. அப்படி மனசுல கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு
மறுபடியும் அந்த இலைய கைக்குள்ள இறுக்கி பிடிச்சு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்டக்க வந்தான். விக்ரம் இப்ப ரொம்ப சந்தோஷமா, ஓ மாய மரமே, அ, அ, என்ன மன்னிச்சிடு. உன்னை மாய மரம்னு சொன்னதுக்காக. நீ ஒரு மகா விருட்சம். ஓ மகா விருட்சமே, உன்னால சாந்தனபுரத்துல இப்போ அமைதி நிலவிட்டு இருக்கு. அங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களோட ராஜாவை மரணம் அடைய செஞ்ச உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்னா உன்னோட 3வது வரம் என்னவோ அதையும் கேளு. நந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல மக்கள் மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி வாயில்லா ஜீவன்களை பலி கொடுக்கறாங்க. கிராம தேவதைகளோட பேரை சொல்லி அந்த தாயை சாந்தி படுத்துறங்கிற பேர்ல தினமும் ஏராளமான வாயில்லா ஜீவன்களை அந்த தாய்க்கு பலி கொடுக்கறாங்க. நிஜமாவே தேவதைகள் இப்படி ரத்த பலி கேக்குமா? இவங்களுடைய பைத்தியக்காரத்தனமான மூட நம்பிக்கையினால வாயில்லா ஜீவன்கள் நிறைய செத்து போகுதுங்க. அவங்கள மாத்துறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியோ என்னுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாதான் போச்சு. எப்படியாவது அந்த வாயில்லா ஜீவன்களை காப்பாத்தணும். அந்த ஊரோட பேரு நந்தவனபுரம். ஆனா ஊர் மொத்தமும் ரத்தமா ஓடுது. அந்த வாயில்லா ஜீவன்களை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கு ஒரு வரம் கொடுத்தாயே. ததாஸ்து. அந்த மரம் ததாஸ்துன்னு சொன்னதும் விக்ரமன் கையில இருக்கிற இலைய மடக்கி நந்தவனபுரத்துக்கு போனான். அங்க இருந்த மக்கள் கிட்ட மாற்றங்கள் தெரிஞ்சது. எல்லாரும் சாத்வீகமான உணவை சமைச்சு கிராம தேவதைக்கு அதை படையலா வச்சாங்க. அங்க இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு விக்ரமன் இந்த மாதிரி கேள்வி கேட்டான். நண்பனே, நான் பாக்குறது உண்மையா கனவா? இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்த போது நீங்க எல்லாரும் கிராம தேவதைக்கு கோழியும் ஆடையும் பலியா கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ தானியங்கள் சமைச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களோட மாற்றத்துக்கு காரணம் என்ன? எங்க கிட்ட எங்க கிராம தேவதை பேசுச்சுங்கய்யா. நாங்க மூட நம்பிக்கைகளை நம்பி அனாவசியமா வாயில்லா ஜீவன்களை பலி கொடுத்தோம். ஆனா எங்க கிராம தேவதைக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதையே நெய்வேத்தியமா படைக்க சொல்லி எங்க கிராம தேவதை சொல்லுச்சு. அதனாலதான் நாங்க எல்லாரும் வீட்ல என்ன சமைக்கிறோமோ அதை கிராம தேவதைக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அதை சாப்பிடுறோம். இப்படிதான் மாறுச்சு. அவங்க கிட்ட வந்த மாற்றங்களை பார்த்து விக்ரமன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அங்க போயிட்டு இருந்த கோழிங்களையும் ஆடுங்களையும் ஆசையா பார்த்தான். இதுக்கப்புறம் அந்த ஊர்ல வாயில்லா ஜீவன்கள் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு மரத்துக்கிட்ட திரும்ப வந்தான். ஓ மகாவிருட்சமே, நான் இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போறேன்னு தெரியலையே. நகர சஞ்சாரத்துல நான் பார்த்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போ உன்னால தீர்த்து வைக்க என்னால முடிஞ்சது. என் மனசு இப்போ ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது உன்னால மட்டும்தான் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. விக்ரமா, உன்கிட்ட நான் இப்போ ஒரு உண்மைய சொல்லலான்னு இருக்கேன். அது என்னன்னா, நான் இந்த காட்டுல தோன்றின ஒரு மாய மரம்தான். மனுஷங்களுடைய பேராசைய பயன்படுத்திக்கிட்டு அவங்க கேக்குற வரங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து அந்த மனுஷங்களை எல்லாம் நான் அழிச்சிருவேன். ஆனா நீ கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம அடுத்தவங்களுடைய நன்மைகளுக்காக வரங்களை கேட்ட. அடுத்தவங்களோட சந்தோஷத்துல உன்னோட மனசு ஆனந்தப்பட்டுச்சு. உனக்கு நான் தரேன்னு சொன்ன 3 வரங்களையுமே நீ அடுத்தவங்களுக்காக தான் கேட்டையே தவிர உனக்காக ஒரு வரம் கூட வச்சுக்கல. அடுத்ததா அரசனாக போறோங்கிற கர்வம் உன்கிட்ட துளி கூட இல்ல. உன்ன மாதிரி அரசன்கள் தான் வருங்கால தலைமுறையினருக்கு கண்டிப்பா தேவை. உன்னுடைய நல்ல செயல்களை பாராட்டி உனக்காக நான் இப்போ ஒரு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்காக, உனக்கு மட்டுமே நீ இந்த வரத்தை கேட்கணும். எனக்காகவோ இல்ல என்ன மாதிரி மனுஷங்களுக்காகவோ நீ தரேன்னு சொன்ன வரத்தை இப்போ நான் கேட்க போறேன். கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பேன்னு வார்த்தை கொடுத்தாயே. கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பேன். நீ கேக்குற வரம் எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். ததாஸ்து. வரம் கேக்குறதுக்கு முன்னாடியே அந்த மரம் ததாஸ்துன்னு சொல்லி அந்த வரத்தை கொடுத்துட்டதா சொல்லுச்சு. அத கேட்ட விக்ரம், மனுஷங்க ஆசை கொண்டவங்க தான். எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணும் வேணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். மனுஷங்களோட ஆசைய தூண்டி விட்டு அவங்கள அழிக்க கூடிய இந்த மாயா விருட்சம் இனிமேல இருந்து இந்த இடத்துல இருக்க கூடாது. அவங்களுக்கு ஆசைய தூண்டி நீ அவங்கள அழிக்கவும் கூடாது. உன்னுடைய மந்திர சக்திய நீ விட்டுட்டு நீ ஒரு சாதாரண மரமா தான் இங்க இருக்கணும். இல்லனா இருக்கவே கூடாது. இதான் என் கோரிக்கை. அந்த மரம் முதல்லயே ததாஸ்துன்னு சொன்னதுனால அங்க இருந்து மாயமா மறைஞ்சிடுச்சு. விக்ரம் இப்ப மறுபடியும் அவனோட ராஜ்யத்துக்கு பிரயாணத்தை ஆரம்பிச்சான்.